வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் நண்பன் ராஜேந்திர பிரசாத் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விஷயம் புதுசாக ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். புது கண்டென்ட்டாக போடலான்னு வந்திருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு புது கண்டென்ட்டாக போடலாம் வந்திருக்கேன். அதாவது இப்போ என்னென்னா, எல்லோரும் லவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? லவ்லேயே ஒரு 3 வகையான லவ் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு பார்த்த உடனே வர்றது ஒரு மாதிரியான லவ், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறது ஒரு வகையான லவ். இன்னொரு வகையான லவ் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறது ரெண்டு பேருமே அது ஒரு வகையான லவ். அதாவது ஆணும் பெண்ணும் மனதுக்குள் காதலித்துக் கொள்வது இன்னொரு வகையான லவ் சரிங்களா? இப்போ அந்த லவ் எப்படி வருது, இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நண்பன் ராஜேந்திர பிரசாத் பேசுகிறேன். வணக்கம் தமிழா ஜூனியர், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் லவ்னால் ஒரு ஸ்கூல் டேஸில் வர்றது தான் ஃபஸ்ட் லவ். எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸில் தான் நிறைய லவ் வரும். அந்த லவ்வை நம்ம அவ்வளோ இதாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். அவ்வளோ இதாக எப்படின்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அது ஸ்கூல் லெவலில் வர்றது ஒரு ஃபஸ்ட் லவ் ஸ்கூல் லெவலில் வரும். செகண்ட் லவ் காலேஜில். இப்போ அந்த காலேஜிலேருந்து வர லவ் அதிகமாக காலேஜ் லவ் பண்ணுறாங்களா, லவ் பண்ணிட்டு அதை காலேஜிலேருந்து தன்னோட ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக யார் இன்னும் வளர்த்துட்டு மேரேஜ் வரைக்கும் போகிறாங்களோ அவங்க தான் உண்மையான கப்பிள்ஸ். அது இன்னொன்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி லவ்வுங்கிறது காலேஜிலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் பண்ணுறது லவ்வே கிடையாது. அந்த காலேஜிலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து தன்னோட ஒர்க் டேஸ் வரையும் காலேஜ் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல யார் கடைசி வரையும் தன்னோட ரிலேஷன்ஷிப் வளர்த்துட்டு போகிறாங்களோ அவங்க தான் உண்மையான கப்புள்ஸ். சும்மா ஒரு பொண்ணை ஹக் பண்ணுறதுக்கும் சரிங்களா, வேறு கிஸ் பண்ணுறதுக்கும் அது லவ்வுங்கிற பேர் இல்லை. உண்மையாக ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணை உண்மையாக நேசித்தானா சரிங்களா, உண்மையாக நேசித்தா அந்த பையனுக்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் யாராக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் காத்திருப்பாங்க சரிங்களா. இதுதான் உண்மையான லவ். மூணாவது இரு வீட்டாரோட சம்மதத்தையும் ஒத்துக்கிட்டு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் மூணாவது லவ் சரிங்களா. இரு வீட்டார் ஃபேமிலியும் இணைஞ்சு திருமணம் நடத்துறது தான் இதில் உண்மையான லவ். நான் இதில் ரெண்டாவதாக சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. எப்படின்னா, லவ்வை காலேஜில் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமே அந்த லவ் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதாவது அவங்க மேலே உண்மையான உங்களுக்கு லவ் இருக்கணும். நம்ம காலேஜில் படித்தோம், இல்லை ஒரு பொண்ணை பார்த்தோம், சைட்டு அடித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லவ் வரவே வராது என்றைக்குமே. நான் அதுதான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அந்த காலேஜை விட்டு அது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் ஒரு ஜாப்பில் இருந்து அந்த ஜாப் அவனுக்கு கிடைச்ச அந்த ஜாப்புக்கு அப்புறமேல அந்த பொண்ணை யார் கரை பிடிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான லவ். வாங்க சாமி. ஓகேவா வியூவர்ஸ், நான் ஏதாச்சும் தப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்.
புரியுதுங்களா? நான் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா என்னைய அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா வியூவர்ஸ்? இது என்னோடய ஃபஸ்ட்டு கண்டென்ட். இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய நண்பன் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் தமிழா ஜூனியர். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய நண்பன் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் தமிழா ஜூனியர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.